ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். அதுக்காக நான் தேங்காயை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த வெட்டி வச்ச தேங்காயை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா வடிகட்டி எடுத்துக்கிடணும். வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இதை சூடு பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எனக்கு தேவையான அளவு ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றாப்பில் தேங்காய் சேர்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இனிப்பு போட்டுட்டேன். நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. நீங்கள் சேர்த்துக்கணும், மணத்துக்காண்டி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. ஏலக்காயை ஜீனியோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லாவே நைஸாக பொடியாயிரும். அதை நம்ம வீட்டில் எப்போயுமே வச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு ஸ்வீட் செய்யனாலும் நம்ம அந்நேரம் ஏலக்காயை நுணுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஈஸியாக எடுத்து சேர்த்துக்கிடலாம். இதை நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஜீனி போட்டோம், கலக்கி விட்டுக்கலாம். இது நம்ம கொதிக்க விடக்கூடாது. லேசாக சூடாகையுமே இறக்கிக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கான தேங்காய் பால் ரெடி. இது இடியாப்பம், ஆப்பம் இதெல்லாம் செஞ்சோன்னா இதை ஊற்றி சாப்பிட குழந்தைங்களுக்கு நல்லா ருசியாக இருக்கும். குழந்தைங்க இனிப்பு அப்படின்னு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.